வேண்டும் என்றால், நான் உயரத்துக்கு எழும்ப வேண்டும் என்றால், உங்க அபிஷேகம் எனக்கு தேவை, உங்க வல்லமை எனக்கு தேவை, உங்க அக்கினி எனக்கு தேவை. நீங்க உங்க வல்லமை ஊற்றுங்கப்பா, உங்க ரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே பொல்லாங்கை ஜெயிக்கிறோம். ரிபலாதராகா. ஓ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். சொல்லுங்க, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். கையை தட்டி, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று. சொல்லுங்க சொல்லுங்க, உயர்த்துங்க. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களா விட்டு பொழுதும் விலகலப்பா. வாலிமை, உங்க கிருபை எங்களா விட்டு ஒரு பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன், எங்கள் தேவன் நீ, எங்கள் நல்ல கையை தட்டி, கையை தட்டி. வானத்தை கத்த திறந்து கொண்டிருக்கிறார். காற்றையும் காண மாட்டார், மழையும் காண மாட்டார். வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் தண்ணீரால் கத்த நிரப்புவார். வாய்க்காலை வெட்டுவது நம்முடைய வேலை, தண்ணீரை கொடுப்பது ஆண்டவருடைய கிரியை. ஜெபிப்பது துதிப்பது நம்முடைய வேலை. ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, கர்த்தர் வாய்க்காலை தண்ணீரால் நிரப்புவார். ரீபா ராகா சந்திரியா கபலபா. ஓ ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற விடுதலை 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 விடுதலை. எல்லா சர்பத்தின் ஆவிகள், எல்லா சர்பத்தின் கட்டில் விடுதலையாய் கொண்டிருக்கிறது. அவர்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது, துதிக்க தொடங்கின பொழுது, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து விழுந்தார்கள். விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற. அட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை புறத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்து எல்லா பலவீனங்கள் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். அட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய புறத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்க்கும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை தீர்க்கும். தலைக்கு மேல கையை தட்டி, ரத்தமே ரத்தமே. எஸ் எஸ், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலே பொல்லாங்க ஜெயிக்கிறோம். இப்பொழுது இப்பொழுது வல்லமை இறங்குது, வல்லமை இறங்குது, அபிஷேகம் இறங்குது. கர்த்தர் தாகமுள்ளவனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், தாகமுள்ளவனை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தொடுங்க தொடுங்க தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. பரிசுத்தாவியானவரே தொடுவீராக, பரிசுத்தாவியானவரே தொடுவீராக. கையை தட்டி பாடிக்கொண்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. மாற்றம் நடக்குது, சரீரத்தில் மாற்றம் நடக்குது, ஆவியிலே மாற்றம் நடக்குது, ஆத்மாவிலே மாற்றம் நடக்குது. ஆமென். எல்லா கேன்சர் கட்டிகள் உடைகிறது, எல்லா பாவ சங்கிலிகள் மறைகிறது, எல்லா கேன்சர் கட்டிகள், எல்லா வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில்
நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்ட உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை ஒரு மழை போல கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். அபிஷேகம் ஒரு மழை போல கர்த்தர் தன்னுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் தாகம் உள்ளவன் மீது தண்ணீர் ஊற்றுவது போல ஊற்றுகிறார். உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆடல் கொண்ட உமக்காய் எழும்பிட. நல்ல கரங்களை பலமா தட்டி சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை ராத்திரி நேரத்தில் வெளியரங்கமாய் மாறுகிறது. 2025 ஆமென். கடந்த வருஷத்தை போல அல்ல. உன் வாழ்க்கை இதுவரை சிறைப்பட்டு போன அனுபவத்தை போல அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் சிறைப்பட்டு போனவைகளை சிறையாக்குகிற ஒரு அபிஷேகத்தை உங்க தலைமையில நான் போடுறேன். சகலவற்றையும் இந்த ஆண்டு நீங்க திருப்பிக் கொள்ள போறீங்க. எதெல்லாம் நீங்க இழந்த நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சு நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு திருப்பத்தை நான் கொடுக்க போறேன். ஒரு திருப்பத்தை நான் கொடுக்க போறேன். இந்த 2025 உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையின் ஆண்டாய் நான் கொடுக்கிறேன். யோவேல் 2:25 படி பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டு திரும்ப தர போறாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பட்சித்த வருஷங்களின் விளைவு உங்களுக்கு திரும்ப வருகிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக உங்களை டிசைன் பண்ணாரோ, படைச்சாரோ, அந்த நோக்கத்தை நீங்க வந்து அடையாம நீங்க சாக மாட்டீங்க. எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரோ, அந்த இடத்துக்கு நீங்க வந்து அந்த லட்சிய பயணத்தை நீங்கள் அடைந்து அரியணை அமரும் வரை கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ஓ, இன்னும் அதிகமாய் எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், இன்னும் அதிகமாய் உம்மை உயர்த்த, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை பாட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த முதல் நாள் கூட்டத்தை இதுவரை நீர் அபிஷேகமா எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. உம்முடைய பிரசன்னத்தை இந்த மைதானம் முழுவதும் கொடுத்து விட்டீரே. உம்முடைய தூதர்களை அனுப்பி விட்டீரே. உம்முடைய மகிமையால் இந்த இடத்தை கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாய் மாறும். மாம்சமான யாவும் இதை ஏகமாய் காணும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் இருதயம் இந்த ஆண்டு அதிசயிக்கப்பட்டு பூரிக்க போகிறது. நான் சொல்லட்டுமா, நீங்க நினைக்காத, நீங்க பிளான் பண்ணாத, நீங்க விதைக்காத, நீங்க செய்யாத சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே செய்த அற்புதங்களை அறுவடை பண்ணுகிற ஆண்டு. நல்ல கையை தட்டி. அறுவடை செய்கிற ஆண்டா இது இருக்கும். நீங்க எதுவுமே செய்யல, ஆனா ஆண்டவர் உங்களுக்காக செய்ததை காண்பிக்க போகிறார். இந்த ஆண்டு நேரு வழியாய் கர்த்தர் உங்களை நடத்த போறாருங்க. இதுவரை அநேக தடைகள் உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு நான் உன்னை நேர் வழியா நடத்த போறேன். நீங்களும் எனக்கு தீமை செய்ய பார்த்தீர்கள், ஆனால் தேவனும் நீங்கள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய தீமையை கூட நீங்க நன்மையா மாத்தினீங்களப்பா. என் கண்ணீரை கூட நீங்க மாற்றி எனக்கான திட்டங்களை என் மேல வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. என் கையை கொண்டு ஆரம்பித்ததை என் கையை கொண்டே நீங்க முடிக்க போறீங்கப்பா. ஓ, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 2 கரங்கள் நல்லா உயர்த்தி, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில், ஓ, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீர் அலைச்சல் கர்த்தர் பார்க்கிறார். உங்க புலம்பலை கர்த்தர் பார்க்கிறாரு. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, ஓ, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே,
என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோபுவின் முந்தின நிலைமை பார்க்கிலும் அவன் பிந்தின நிலைமை ஆசீர்வதித்தது போல உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்பதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஆண்டவருக்காக நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது.